வணக்கம் உறவுகளே. மத்திய கிழக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய போரோட விளிம்புக்கே வந்துட்டுது. இன்றைக்கு காலையிலிருந்து வந்த செய்திகள் ஒரு பக்கம் இருக்க, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கிற அந்த ஒற்றை அறிக்கை உலக நாடுகளையே நிலைகுலைய வச்சிருக்கு. நிபந்தனையற்ற சரணடைவு, அன்கண்டிஷனல் சரண்டர். இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு விடுக்கிற மிக கொடூரமான எச்சரிக்கை இதுதான். ஈரானுக்கு இப்ப ட்ரம்ப் கொடுத்திருக்கிற இறுதி வாய்ப்பு இதுதான் என்று சொல்லப்படுது. இந்த அதிரடி மாற்றங்கள் என்ன? இஸ்ரேலோட 50 விமானங்கள் எப்படி ஈரானுக்குள்ள புகுந்து அடிச்சு துவம்சம் பண்ணினது? எல்லா விபரங்களையும் விபரமாக பார்ப்போம். உறவுகளே, ட்ரம்ப் சும்மா மிரட்டல்ல, நேரடியா சொல்லிட்டார். ஈரான் எந்த நிபந்தனையும் இல்லாம சரணடையோனும். அதாவது அவங்கட அணுசக்தி திட்டம், ஏவுகணை தயாரிப்பு, மத்த நாடுகளுக்கு கொடுக்கிற இராணுவ உதவி என்று எல்லாவற்றையும் இப்பவே நிப்பாட்டிட்டு கையை உயர்த்தோணும் என்றதுதான் ட்ரம்பின் பிளான். சரணடைய தவறினால் ஈரான் இதுவரை கண்டிராத அழிவை சந்திக்கும் என்று ட்ரம்ப் எச்சரிச்சிருக்கார். இது சும்மா ஒரு அரசியல் அறிக்கை இல்ல. ஈரானோட தற்போதைய ஆட்சியையே மாத்திட்டு அங்க ஒரு அமெரிக்க ஆதரவு அரசாங்கத்தை கொண்டு வர ட்ரம்ப் துடிக்கிறார் என்றுதான் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. வல்லரசுகளோட இந்த மோதல் இப்ப ஈரானோட கதவை உடைச்சு கொண்டு உள்ள போயிட்டுது. ட்ரம்பின் இந்த அறிக்கை வெளியாகி சில நிமிடங்களிலேயே இஸ்ரேல் தன்னோட வேலையை காட்டிட்டுது. ஈரானோட மிக முக்கியமான இராணுவ தலைமையகம் அல்லது அவங்கட முக்கிய தலைவர்கள் பதுங்கியிருந்த ஒரு அதிநவீன நிலத்தடி பதுங்கு குழி மேல இஸ்ரேல் பாரிய தாக்குதலை நடத்தியிருக்கு. ஒண்டல்ல ரெண்டல்ல, மொத்தம் 50 அதிநவீன போர் விமானங்கள், ஜெட்ஸ், ஒரே நேரத்துல ஈரானிய வான் எல்லைக்குள்ள புகுந்து குண்டுகளை மழையா பொழிஞ்சிருக்கு. நிலத்தடிக்குள்ள 100 அடி ஆழத்துல இருந்தாலும் அதை துவம்சம் பண்ணக்கூடிய பங்கர் பஸ்டர், பங்கர் குண்டுகளை இஸ்ரேலிங்க பாவிச்சிருக்கு. அந்த பதுங்கு குழிக்குள்ள இருந்த ஈரானோட மிக முக்கியமான தலைவர்களுக்கு என்ன நடந்தது என்ற செய்தி இப்ப வரைக்கும் மர்மமாவே இருக்கு. ஈரான் ஜனாதிபதி பேஷ்கியன் ஏற்கனவே சமாதானத்துக்கு தயார், ஆனா கௌரவத்தை விடமாட்டோம் என்று சொல்லியிருந்தார். ஆனா இப்ப இஸ்ரேல் நடத்தின இந்த 50 விமான தாக்குதலும் ட்ரம்பின் சரணடைவு கோரிக்கையும் ஈரானை ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளியிருக்கு. ஈரானிய சுகாதார அமைச்சு வெளியிட்ட தகவலின்படி ஏற்கனவே 2000க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்கணும். 198 பெண்கள் பலியாகிட்டாங்க. 4 மாத கைக்குழந்தை கூட வைத்தியசாலையில உயிருக்கு போராடி கொண்டு இருக்கு. இந்த உருக்கமான சூழ்நிலையில ட்ரம்பின் இந்த மிரட்டலுக்கு ஈரான் பணிய போகுதா, அல்லது தங்களோட அதிஉயர் இராணுவ கட்டளை பீடம் சொன்ன மாதிரி இன்னும் உக்கிரமான பதிலடி கொடுக்க போகுதா என்றதுதான் இப்ப இருக்கிற பெரிய கேள்வி. இந்த செய்தி வெளியானதுமே உலகச் சந்தையில கச்சா எண்ணெய் விலை ராக்கெட் வேகத்துல எகிற தொடங்கிட்டது. சவுதி அரேபியா, குவைத் அண்டை நாடுகளும் இப்ப தங்களோட பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கினம். ஹார்மூஸ் நீரிணையை ஈரான் மூடினால் உலகமே இருண்டு போயிரும் என்ற பயம் எல்லா நாடுகளுக்கும் வந்துட்டது. ஈரானோட பதுங்கு குழிகள் அளிக்கப்பட்ட செய்தி உண்மை என்றால் ஈரானோட இராணுவ கட்டமைப்பு இப்ப பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கும். ஆனா ஈரானோட புரட்சிகர காவல் படை IRGC இன்னும் மௌனம் கலைக்கல்ல. அவங்க ஒரு பெரிய பதிலடிக்கு தயாராகிறாங்களா என்றதுதான் இப்ப அமெரிக்காவோட கவலையாயிருக்கு. உறவுகளே, நிலைமைய பார்த்தால் மத்திய கிழக்கு இப்போ ஒரு முடிவற்ற யுத்தத்துக்குள்ள நுழையிற மாதிரி தெரியுது. 50 விமானங்கள் நடத்தின அந்த தாக்குதல்ல பலியானது யார்? ட்ரம்பின் சரணடைவு கோரிக்கைக்கு ஈரான் கொடுக்க போற பதில் என்ன? இந்த அதிரடியான செய்திகளை எப்போதுமே உடனுக்குடன் தெரிஞ்சுக்க டியூப் தமிழ் 24/7 இணைந்திருங்கள். மத்திய கிழக்கின் ஒவ்வொரு அசைவையும் துல்லியமாகவும் உண்மையாகவும் நாங்கள் உங்களுக்கு தருவோம். டியூப் தமிழ் 24/7 உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள் தான் கொடுக்கிறோம். எங்களை பின்தொடருங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்டில சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.